புதுக்கோட்டை அருகே சரக்கு வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 2 வாகனங்களும் அப்பளம் போல நொறுங்கின. திருமயத்திலிருந்து வந்த சரக்கு வாகனம், கார் ஆகியவை மீது எதிரே இருந்து வந்த மற்றொரு கார் அசுர வேகத்தில் வந்து மோதியது. இதில் காரில் இருந்த 2 பேரும், சரக்கு வாகனத்தில் இருந்த ஒருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். ஆப்போசிட்டில் வந்த ஒரு ரெஸ்டிங் சிவப்பு கார் வந்து டாடாய்ஸை ஹிட் பண்ணி டாடாய்ஸ் வந்து ஏன் வண்டி மேலே அடிச்சிருச்சு. எனக்கு நல்லா சேதான். டாடாய்ஸில் வந்த 2 பேரில் ஒருத்தர் ஸ்பாட் விட்டு ஒருத்தவங்க ஜிஹெச் 107 கொண்டு போயிருக்காங்க. எஸ்டீமில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கால் கட் ஆயிடுச்சு. அவங்க 107 கொண்டு போயிட்டாங்க. ஓட்டுன டிரைவர் ஸ்பாட் அவுட். எஸ்டீம் டிரைவர் தூங்கிட்டாப்ல. ஆக்சுவலாக அவர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு நேர இதில் வந்து டாடாய்ஸ் மேலே அடிச்சு டாடாய்ஸ் அந்த மேலே அடிச்சிட்டாங்க. அடிக்கடி இந்த விபத்து நடக்குது. இதை பார்த்து ஏதாவது கவர்மெண்ட் சரியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமே சேஃபாக இருக்கலாம். சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 12 பேருடன் வேன் ஏற்காட்டுக்கு வந்துள்ளது. 60 அடி பாலம் அருகே சிறிய வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் அனைவரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.